10ஆம் வகுப்பு அல்லது அதற்கு மேல் படித்தவரா? உங்கள் எதிர்காலத்தை பற்றிய கவலை இனி இல்லை. படித்து முடித்த உடனேயே கை நிறைய சம்பாதிக்கலாம். மகாத்மா காந்தி இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் டெக்னாலஜி. 30 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமும் திறமையும் வாய்ந்த ஆசிரியர்களை கொண்டு பிராக்டிகல் பேஸ்ட் முறையில் பாடங்கள் நடத்தப்படுகிறது. கோர்சஸ் ஆஃபர்ட் 2 வருட டிப்ளமா இன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் சயின்சஸ், 3 வருட B.Voc இன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட். மேலும் 1 வருட படிப்புகளான டிப்ளமா இன் ஃபுட் ப்ரொடக்ஷன், டிப்ளமா இன் ஃபுட் அண்ட் பெவரேஜ் சர்வீஸ் போன்ற படிப்புகள் கற்றுக் கொடுத்து உடனடி வேலைக்கு உத்தரவாதம் அளிக்கப்படுகிறது. புதுவை மற்றும் அனைத்து மாநிலங்களில் உள்ள முன்னணி நட்சத்திர ஹோட்டல்களில் நேரடி செய்முறை பயிற்சி. எங்களிடம் கேட்டரிங் கோர்ஸ் முடிக்கும் மாணவர்களுக்கு நட்சத்திர ஹோட்டல்கள், உள்நாடு, வெளிநாடு மற்றும் கப்பல்களில் 100% வேலை வாய்ப்பிற்கு உத்தரவாதம். படிக்கும் போதே சம்பளத்துடன் கூடிய பகுதி நேர வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி தரப்படும். கோர்ஸில் சேரும் அனைவருக்கும் 2 செட் யூனிஃபார்ம், கோட் மற்றும் ஐடி கார்டு முற்றிலும் இலவசம். இந்த ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. கோர்ஸில் சேரும் அனைவருக்கும் டிப்ளமா இன் கம்ப்யூட்டர், ஸ்போக்கன் இங்கிலீஷ் மற்றும் ஹிந்தி இலவசமாக கற்றுத்தரப்படும். தரமான கல்வி, மிக குறைந்த கட்டணம். மகாத்மா காந்தி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் டெக்னாலஜி. மாணவர்களின் வசதிக்காக புதுச்சேரி புதிய பேருந்து நிலையம் அருகில் மற்றும் வில்லியனூர் தேருக்கு மிக அருகில் என 2 இடங்களில் செயல்பட்டு வருகிறது. செல் 9600220214 மற்றும் 7200014556. வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகள். புதுச்சேரியில் ஆக்கிரமிப்பு என்ற போர்வையில் அதிகாரிகள் ஆட்சிக்கு களங்கம் ஏற்படுத்த வேண்டாம் என்று பாஜக மாநில தலைவர் VP ராமலிங்கம் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி முத்துமாரியம்மன் கோவில் வீதியில் உள்ள தனது இல்லத்தில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த பாஜக மாநில தலைவர் VP ராமலிங்கம், புதுச்சேரியில் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் உத்தரவின்படி பொதுப்பணித்துறையினர், வருவாய்த்துறை அதிகாரிகள், நகராட்சியினர் ஆக்கிரமிப்புகளை அகற்றி வருகின்றனர். ஆக்கிரமிப்புகளை அகற்றும் போர்வையில் வியாபாரிகளை மிகவும் அவமானகரமாகவும், திருடர்களைப் போல் மோசமாக நடத்துவதாகவும், மிகவும் கடுமையான நடவடிக்கை எடுப்பதாகவும், கொடூரமான முறையில் நடந்து கொள்வது அரசுக்கு சரியல்ல. தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்த அமைச்சர்கள் இன்னும் முழுமையாக பதவி ஏற்காத சூழ்நிலையில் முதலமைச்சரின் பார்வைக்கு கொண்டு செல்லாமல் ஆக்கிரமிப்புகளை அகற்றுகின்றேன் என்ற போர்வையில் பேனர்களை உடைப்பது, கடைகளை உடைப்பது என்று மிகவும் மோசமான வேலையை செய்து கொண்டிருக்கின்றார்கள். வியாபாரிகளின் ஆதரவோடுதான் இந்த ஆட்சி அமைந்துள்ளது. இந்த வியாபாரிகள் கொடுக்கும் வரியால் தான் இந்த அரசாங்கம் நடக்கின்றது. அதிகாரிகள் இப்படி கடுமையாக நடப்பது குறிப்பாக தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் முதலமைச்சர் ரங்கசாமிக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் ஏதோ திட்டமிட்டு களங்கம் ஏற்படுத்தும் விதமாக தெரிகின்றது. வியாபாரிகளுக்கு எப்பொழுதும் உறுதுணையாக இருக்கும் முதலமைச்சர் ரங்கசாமியிடம் அதிகாரிகள் உண்மையை சொல்லி இதற்கான விளக்கத்தை பெற்று ஆக்கிரமிப்புகளை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும். மக்களுக்கான அரசாங்கமும் வியாபாரிகளுக்கான அரசாங்கமும் தான் இந்த அரசாங்கம் என்று அதிகாரிகள் செயல்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். டீசல் விலை உயர்வு காரணமாக புதுச்சேரி மாநிலத்தில் வரும் ஜூன் 15ஆம் தேதி முதல் மினி லாரி வாடகை கட்டணம் 15% உயர்த்துவதாக புதுச்சேரி மினி லாரி உரிமையாளர்கள் மற்றும் முகவர்கள் சங்கம் அறிவித்துள்ளது. டீசல் விலை கடுமையாக உயர்ந்துள்ளதன் காரணமாக புதுச்சேரியில் மினி லாரி வாடகை கட்டணங்களை உயர்த்த புதுச்சேரி மினி லாரி உரிமையாளர்கள் மற்றும் முகவர்கள் உரிமையாளர்கள் சங்கம் முடிவு செய்துள்ளது. புதுச்சேரியில் இன்று நடைபெற்ற சங்கத்தின் பொதுக்குழு கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டது. இது குறித்து செய்தியாளர்களை சந்தித்த புதுச்சேரி மினி லாரி உரிமையாளர்கள் மற்றும் முகவர்கள் சங்கத்தின் தலைவர் முருகசாமி, சமீபத்திய டீசல் விலை உயர்வால் தங்களுக்கு பெரும் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாகவும், இதனால் புதுச்சேரி மாநிலத்தில் வரும் ஜூன் 15ஆம் தேதி முதல் மினி லாரி வாடகை கட்டணம் 15% உயர்த்தப்படுவதாக தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், இது தவிர சுங்கசாவடி கட்டணங்கள் மற்றும் உதிரி பாகங்கள், டயர் விலைகள் என பல்வேறு விலை உயர்வை தாங்கள் தொடர்ந்து எதிர்கொண்டு வருவதால் லாரி வாடகை கட்டணங்களை உயர்த்துவது தவிர்க்க முடியாத ஒன்றாகி கட்டண உயர்வுக்கு வழிவகுத்துள்ளதாக குறிப்பிட்டார். தொடர்ச்சியான செலவினங்களால் லாரி உரிமையாளர்களுக்கு ஏற்படும் நிதி நெருக்கடியை சமாளிக்கவே இந்த விலை உயர்வு என்றும், இதனை பொதுமக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். மேலும் டீசல் விலை உயர்வை கண்டித்து விரைவில் புதுச்சேரி மாநிலம் தழுவிய அளவில் போராட்டம் நடத்தப்படும் என்றும், அதேபோன்று பட்டானூர் மற்றும் சேலியமேடு பகுதியில் உள்ள சுங்க சாவடிகளை அகற்ற வேண்டுமென அவர் வலியுறுத்தியுள்ளார்.
தொகுதியில் உள்ள ஆர்வி நகர், அண்ணாமலை நகர், மொட்டைத்தோப்பு, கவிக்குயில் நகர் ஆகிய பகுதிகளில் நோட்டீஸ் ஒட்டப்பட்டது. புதுச்சேரி லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் காமராஜர் நகர் தொகுதி எம்எல்ஏ ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களின் அறிவுறுத்தலின்படி காமராஜர் நகர் தொகுதி மக்களுக்கு பொது சேவைகள், பொது பிரச்சினைகள் மற்றும் ஜாதி சான்றிதழ்கள், குடியிருப்பு சான்றிதழ்கள் மற்றும் அரசாங்கம் சார்ந்த ஆலோசனைகள் போன்றவற்றை உதவி தொலைபேசி எண் அறிவிக்கப்பட்டு அது காமராஜர் நகர் தொகுதியில் உள்ள ஆர்வி நகர், அண்ணாமலை நகர், மொட்டைத்தோப்பு, கவிக்குயில் நகர் ஆகிய பகுதிகளில் ஒட்டப்பட்டுள்ளது. இந்நிகழ்ச்சியில் லட்சிய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர் பிரபாகரன், செயலாளர் ரவி ராஜாராம், தொகுதி தலைவர் கோகுலக்கண்ணன், ரெயின்போ நகர் பொறுப்பாளர் என்ஆர் சுரேஷ், இளைஞரணி துணைத் தலைவர் ஜாகிர் உசைன், பூத் பொறுப்பாளர் சரவணன், காமராஜர் நகர் தொகுதி நிர்வாகி கார்த்திகேயன் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த நம்பருக்கு கால் பண்ணி ஏரியாவில் ஏதாவது சின்ன சின்ன குறைகள், இந்த ரோடு வாய்க்கால் அடைச்சிருக்குது, மற்ற பொது பிரச்சனை லைட் ஏரியில் பள்ளமாக இருக்குது, இது மாதிரி ஏதாவதுனா அது கால் பண்ணிங்கன்னா எங்கள் ஆட்கள் வந்து உடனடியாக வந்து சரி பண்ணுவாங்க. கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வண்டியை முன்னாடி இருக்குங்க, எல்லாம் இங்கே பாருங்க. ஓட்டுங்கண்ணா வீடியோ ஓட்டுங்க சார். வைக்க சார், ஓட்டு சும்மா ஒட்டிட்டு அப்படி அவ்வளோதான். மறைக்காம இல்லைங்க. ஓட்டுங்கண்ணா நல்லா ஒன்று அப்படியே போடுங்க. சும்மா சேர்ந்து மட்டும் இல்லைங்க, கையெடுத்துக்கோங்க, கையெடுத்து சேர்ந்து. பாஜக மாநில இளைஞரணி துணைத் தலைவர் மகேந்திரன் பாஜகவில் இருந்து விலகி தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர் ஆனந்த் முன்னிலையில் இணைந்தார். புதுச்சேரி மாநில பாரதிய ஜனதா கட்சியின் மாநில இளைஞரணி துணைத் தலைவர் பதவியிலிருந்து விலகிய மகேந்திரன் தனது ஆதரவாளர்களுடன் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தார். இதற்கான இணைப்பு நிகழ்ச்சி சென்னை பனையூரில் உள்ள தமிழக வெற்றி கழக தலைமை நிலைய செயலக அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தமிழக வெற்றி கழகத்தின் பொது செயலாளரும் ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறை அமைச்சருமான ஆனந்த் முன்னிலையில் நெல்லித்தோப்பு தொகுதியைச் சேர்ந்த மகேந்திரன் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் கட்சியின் அடிப்படை உறுப்பினர்களாக இணைந்தனர். புதியதாக இணைந்தவர்களை அமைச்சர் ஆனந்தன், பொதுப்பணித்துறை மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா, நெல்லித்தோப்பு தொகுதி தலைமை கழக நிர்வாகிகளான செந்தில்குமார் மற்றும் மோரிஸ் ஆகியோர் வரவேற்று வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இந்நிகழ்வு தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் முன்னிலையில் நடைபெற்றது. முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமாரின் பிறந்த நாளை ஒட்டி லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவருக்கு சால்வை அணிவித்து இனிப்புகளை வழங்கி வாழ்த்தினார். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமாரின் பிறந்த நாளை ஒட்டி லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவருக்கு சால்வை அணிவித்து இனிப்புகளை வழங்கி வாழ்த்தினார். விளம்பர இடைவேளைக்கு பிறகு மீண்டும் நிகழ்வுகள் தொடரும். சம்மர் வெயில் காயுது, வேர்வையிலே உடல் நோவுது, கேள்வி ஏதும் கேட்காம ஏசி வாங்கி போடு.
தனம் சேல் சென்டர் இருக்கு, கவலை உனக்கு எதுக்கு? மல்டி பிராண்ட் எல்லாம் சூப்பரான கெட்டப்பு, ஈஸியான EMI, நமக்கு விலையும் ரொம்ப குறைவா இருக்கு. கூலர், ஃப்ரிட்ஜ், வாஷர் எல்லாம் வேற லெவல் கோஸ் பம்பு. தனம் சேல் சென்டர் இருக்கு, சம்மர் டென்ஷன் எதுக்கு? தனம் சேல் சென்டர் இருக்கு, சம்மர் டென்ஷன் எதுக்கு? தனம்ல ஏசி வாங்கி சம்மரை சில் பண்ணுங்க. தனம் சேல் சென்டர், காமராஜ் சாலை, பாண்டிச்சேரி. நம்ம எந்த படிப்பு படிக்கிறோங்கிறது எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி படிச்சு முடிச்ச உடனே வேலை கிடைக்கிறதும் ரொம்ப முக்கியம். பல்லாயிரக்கணக்கான வேலை வாய்ப்பு கொட்டி கிடக்கும் துறைதான் பாராமெடிக்கல் துறை. 10வது அல்லது 12வது தேறிய அல்லது தவறிய மாணவர்கள் தங்கள் வாழ்வில் முன்னேற வழிவகை செய்கிறது உங்கள் அன்னை அரவிந்தர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் லைஃப் சயின்ஸ் அண்ட் கேட்டரிங். அனுபவமிக்க ஆசிரியர்களை கொண்டு சிறப்பான பயிற்சி அளிக்கப்படுகிறது. ஒவ்வொரு மாணவர் மீதும் தனி கவனம். ஆண்டு கட்டணம் வெறும் ரூபாய் 12,500 மட்டுமே. இத்துடன் லேப் கோட், ரெக்கார்ட் நோட், யூனிஃபார்ம், ஐடி கார்டு, பேசிக் கம்ப்யூட்டர் கோர்ஸ், பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் கோர்ஸ் அண்ட் ஸ்போக்கன் இங்கிலீஷ் முற்றிலும் இலவசம். கோர்சஸ் ஆஃபர்ட் 1 அல்லது 2 வருட டிப்ளமா அண்ட் BSc இன் மெடிக்கல் லேப் டெக்னாலஜி, ஆபரேஷன் தியேட்டர் டெக்னாலஜி, டயாலிசிஸ் டெக்னாலஜி, கார்டியாக் கேர் டெக்னாலஜி, ஆப்டோமெட்ரி மற்றும் பேஷண்ட் கேர் அசிஸ்டன்ஸ். ஸ்மார்ட் கிளாஸ் வசதி, முன்னணி மருத்துவமனை மற்றும் ஹோட்டல்களில் செய்முறை பயிற்சி. இந்த துறையில் சாதனை புரிந்த வல்லுநர்களை கொண்டு சிறப்பு வகுப்புகளும் நடத்தப்படுகிறது. ஆண்டு கட்டணம் வெறும் ரூபாய் 12,500 மட்டுமே. புதுவையிலேயே மிக குறைந்த கட்டணம். தவணை முறை வசதியும் உண்டு. மேலும் 1, 2 மற்றும் 3 வருட கேட்டரிங் கோர்ஸில் சேர்ந்து உள்நாடு மற்றும் வெளிநாடு ஹோட்டல்கள், கப்பல்களில் 100% வேலை வாய்ப்பு பெறுங்கள். அன்னை அரவிந்தர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் லைஃப் சயின்ஸ் அண்ட் கேட்டரிங், நம்பர் 270 லெனின் ஸ்ட்ரீட், நியர் நெல்லித்தோப் சிக்னல், குயவர்பாளையம், புதுச்சேரி. Our branch நம்பர் 3, சுரேஷ் நகர், வண்டிப்பாளையம் ரோடு, நியர் ரங்ரூப் திருமண நிலையம், திருப்பாப்புலியூர், கடலூர். மீண்டும் நிகழ்வுகள் தொடர்கின்றன. உலக ரத்த தான தினத்தை முன்னிட்டு புதுவையில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதியின் MLAவுமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் கட்சியினருடன் இணைந்து ரத்த தானம் வழங்கினார். ஜூன் 14ஆம் தேதி ஒவ்வொரு ஆண்டும் உயிர்களை காக்கும் நோக்கிலான உலக இரத்த தான தினம் கொண்டாடப்படுகின்றது. அதன்படி இன்று புதுவையில் லட்சிய ஜனநாயக கட்சியின் சார்பில் அரசு பொது மருத்துவமனையில் சிறப்பு இரத்த தான முகாம் நடைபெற்றது. இந்நிகழ்வில் கட்சியின் நிர்வாகிகள் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு இரத்த தானம் செய்தனர். தொடர்ந்து இரத்த தான நிகழ்வில் பங்கேற்ற லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் கட்சி நிர்வாகிகளுடன் இணைந்து இரத்த தானம் அளித்தார். தொடர்ந்து இரத்த தானம் அளித்த கட்சி நிர்வாகிகளுக்கு மருத்துவமனை மருத்துவர் மற்றும் அதிகாரிகளுடன் இணைந்து இரத்த தானம் அளித்ததற்கான சான்றிதழை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் லட்சிய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர் டாக்டர் துரைசாமி, வழக்கறிஞர் பிரபாகரன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார் மற்றும் கட்சி நிர்வாகிகள் உடன் இருந்தனர். லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டினுடன் புதுவை மாநில பாஜக தலைவர் VP ராமலிங்கம் மரியாதை நிமித்தமாக சந்தித்தார். லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டினுடன் புதுவை மாநில பாஜக தலைவர் VP ராமலிங்கம் மரியாதை நிமித்த சந்திப்பு. அப்பொழுது உடனிருந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமாருக்கு சால்வை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார்.
புதுச்சேரி முன்னாள் ராணுவ வீரர்கள் நல சங்கத்தின் பொதுக்குழு கூட்டம் இன்று நடைபெற்றது. புதுச்சேரி முப்படை முன்னாள் ராணுவ வீரர்கள் மற்றும் வீர தாய்மார்கள் நல சங்கத்தின் 2026ஆம் ஆண்டிற்கான பொதுக்குழு கூட்டம் 14/6/2026 ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணியளவில் அரியாங்குப்பம் காமராஜர் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு சங்கத்தின் தலைவர் மோகன் தலைமை தாங்கினார். பொது செயலாளர் செல்வமணி கூட்டத்திற்கு வந்திருந்த உறுப்பினர்கள் அனைவரையும் வரவேற்றார். சங்கத்தின் சென்ற ஆண்டு செயல்பாடுகள் குறித்து பொது செயலாளர் விரிவான அறிக்கையை வாசித்தார். 2025-26ஆம் ஆண்டிற்கான தணிக்கை செய்யப்பட்ட வரவு செலவு அறிக்கையை பொருளாளர் குமரகுரு வாசித்தார். வீடில்லா முன்னாள் ராணுவ வீரர்களின் விதவையர்களுக்கு இலவச மனைப்பட்டா வழங்க வேண்டும், முப்படை நல வாரியத்திற்கு ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரி ஒருவரை இயக்குநராக நியமிக்க வேண்டும் போன்ற பல தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இந்த கூட்டத்திற்கான ஏற்பாடுகளை ராமமூர்த்தி மற்றும் வீரமணி ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர். நிகழ்ச்சியை ஜீவானந்தம் தொகுத்து வழங்கினார். கூட்ட முடிவில் டொமினிக் நன்றியுரையாற்ற தேசிய கீதத்திற்கு பிறகு கூட்டம் நிறைவடைந்தது. சுமார் 300 உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். அனைவருக்கும் சிறப்பான மதிய உணவு வழங்கப்பட்டது. புதுச்சேரி உழவர்கரை தொகுதிக்கு உட்பட்ட திருநகர் பகுதியில் அமைக்கப்பட்ட புதிய மின் மாற்றியை சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் நாராயணசுவாமி இயக்கி பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக அர்ப்பணித்தார். புதுச்சேரி உழவர்கரை தொகுதிக்கு உட்பட்ட திருநகர் பகுதியில் அமைக்கப்பட்ட புதிய மின்மாற்றியை உழவர்கரை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் நாராயணசுவாமி துவக்கி வைத்தார். திருநகர் பகுதியில் நிலவி வந்த தொடர் குறைந்த மின் அழுத்த பிரச்சனையை போக்கிட புதியதாக 315 kVA கிலோவாட் திறன் கொண்ட மின் மாற்றி அமைக்கப்பட்டது. இந்த புதிய மின் மாற்றியை டாக்டர் நாராயணசுவாமி எம்எல்ஏ பூஜை செய்து இயக்கி வைத்து பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக அர்ப்பணித்தார். இந்நிகழ்வில் மின்துறை அதிகாரிகள், ஊர் முக்கியஸ்தர்கள் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் கட்சியினர் கலந்து கொண்டனர். காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரான ஜோஸ் சார்லஸ் மார்டின் தொலைபேசி எண் அடங்கிய நோட்டீஸை அப்பகுதியில் ஒட்டினார். புதுவை காமராஜர் தொகுதிக்கு உட்பட்ட ஞான பிரகாசம் நகர் பகுதியில் புகார் மற்றும் தேவைகளுக்கு தொகுதியின் சார்பில் அறிவிக்கப்பட்ட தொலைபேசி எண் தொடர்பான நோட்டீஸை அப்பகுதியில் உள்ள வீடுகளில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் ஒட்டினார். திருச்சிற்றம்பலம் வேதபுரீஸ்வரர் நகரில் அமைந்துள்ள குஹானந்தர் சித்தர் பீடத்தில் ஸ்ரீ லலிதாம்பிகை வராகி அம்மன் ஆலயத்தில் வைகாசி மாதம் அமாவாசையை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. புதுச்சேரியை அடுத்துள்ள திருச்சிற்றம்பலம் வேதபுரீஸ்வரர் நகரில் அமைந்துள்ள குஹானந்தர் சித்தர் பீடத்தில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ லலிதாம்பிகை வராகி அம்மன் ஆலயத்தில் வைகாசி மாதம் அமாவாசை திதியை முன்னிட்டு சிறப்பு யாக பூஜை நடைபெற்றது. இதில் கோபூஜை, மகா சங்கல்பம், கலச ஆவாகனம், திதி, நித்திய பூஜை உள்ளிட்ட பூஜைகள் செய்து மகா பூர்ணாகுதி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து பக்தர்கள் தீச்சட்டி ஏந்தி அம்மனை வழிபட்டனர். அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேகங்களும் தீப ஆராதனைகளும் காட்டப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து அம்மனை வழிபட்டனர். இதில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய அறக்கட்டளையின் நிர்வாகிகள் ஸ்ரீ வித்யா உபாசகர் ஸ்ரீ 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 சக்தி சுவாமிகள் தலைமையில் நடைபெற்றது.
காமராஜர் நகர் தொகுதியின் எம்எல்ஏ ஜோஸ் சார்லஸ் மார்டின் மீனவர்களுக்கு டி-ஷர்ட் மற்றும் கேப் ஆகியவற்றை வழங்கினார். புதுச்சேரியில் 61 நாட்கள் மீன்பிடி தடைக்காலம் முடிந்து மீண்டும் இன்று கடலுக்கு மீனவர்கள் மீன்பிடிக்க சென்றனர். புதுச்சேரியின் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதியின் எம்எல்ஏவுமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் மீனவர்களுக்கு டி-ஷர்ட் மற்றும் கேப் ஆகியவை கொடுத்து அவர்களை பத்திரமாக மீன் பிடிக்கவும் என்று அறிவுறுத்தியுள்ளார். இதனை தெரிவிக்கும் வகையில் இன்று லட்சிய ஜனநாயக கட்சியின் கொடியை படகில் கட்டிக்கொண்டும் லட்சிய ஜனநாயக கட்சியின் டி-ஷர்ட் மற்றும் கேப் அணிந்து கொண்டும் மீனவர்கள் உற்சாகமாக இன்று தடைக்காலம் நீங்கி மீண்டும் கடலுக்கு மீன் பிடிக்க சென்றனர். மோகன காமராஜ் தொகுதி மீனவணி துணைத் தலைவர். தடைக்காலம் முடிஞ்சு இன்னைக்கு தொழிலுக்கு போக இருப்பதால் சார்லஸ் சார் அறிவுறுத்தின்படி எங்களுக்கு டிஷர்ட்டு கேப்பு அனைத்து உதவிகளும் செய்து கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. இன்றைக்கு தொழிலுக்கு போகிறோம். மிக்க மிக்க நன்றி. சார்லஸ் சார் எங்களை பாதுகாப்பாக மீன் பிடித்து செல்லுமாறு அறிவுறுத்தி சொல்லிக்கிறாரு. ரொம்ப அவருக்கு மிக்க மிக்க அனைவரும் மீனவணி சார்பாக மிகுந்த நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு மீனவர் மீன்பிடி தடைக்காலம் முடிந்து அனைத்து மீனவர்களும் திரும்பி கடலுக்கு மீன் பிடிக்க செல்றோம். இந்த காலத்துல எங்களுக்கு உறுதுணையா இருந்து பல வகையில பல உதவிகள் செய்து எங்களை ஊக்குவித்த திரு சார்லஸ் அவர்களுக்கு மிக்க நன்றி. கேப்பு கொடுத்தவர்களுக்கு இந்த கேப்பு, வெயில் காலத்துல கேப்பு, இந்த டிஷர்ட் மற்றும் பல உபயோகங்களுக்கு கொடுத்து எங்களை ஊக்குவிச்சு எங்களை வாழ்விக்கிற எங்க லட்சிய கட்சி தலைவர் திரு சார்லஸ் சார் மற்றும் இந்த காமராஜ் நகர் எம்எல்ஏ அவர்களுக்கு நாங்க இந்த ஒரு சந்தர்ப்பத்துல அவர் செய்த கோடானு கோடி உதவிக்கு நன்றி சொல்றோம். நன்றி. இந்த உதவின்றது பொறுத்த வரைக்கும் நான் சொல்றேன், உதவின்றது பொறுத்த வரைக்கும் இந்த கையில கொடுத்தது இந்த கையில தெரியக்கூடாது. அந்த விஷயத்துல சார்லஸ் சார் எவ்வளோ பல உதவிகள் கொடுத்திருக்காரு. அது விளம்பரத்துக்காக அல்ல, நாங்கெல்லாம் நல்லா இருக்கணுன்றதுக்காக கொடுத்தாரு. அந்த எல்லாத்துக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் நாங்க நன்றி சொல்றோம். நன்றி 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 நன்றி. இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம். நான் +2ல ஃபெயில் ஆகிட்டேன். இனிமே நான் மேல் படிப்பு படிக்க முடியாதா? ஃபீல் பண்ணாதமா, நாம பாராமெடிக்கல் இன்ஸ்டிடியூட்ல முயற்சி பண்ணி பார்க்கலாம் வா. பாராமெடிக்கல் படிச்சா உன்னோட லைஃப் நல்லா இருக்கும். நாம ஒரு நல்ல இன்ஸ்டிடியூட்ல ஜாயின் பண்ணலாம். எங்க இன்ஸ்டிடியூட்ல சேருங்க, சூப்பர் டிஸ்கவுண்ட் இருக்கு. எங்க இன்ஸ்டிடியூட்ல ஜாயின் பண்ணுங்க, ஸ்பெஷல் அட்மிஷன் ஆஃபர் இருக்கு. ஆஃபரும் டிஸ்கவுண்டும் பார்த்து ஏமாற வேண்டாம். உங்க ஃபியூச்சர் பத்தி யோசிச்சு முடிவெடுங்க. பாராமெடிக்கல் கல்வித்துறையில் அனுபவம் வாய்ந்த கல்வி நிறுவனம் மகாலட்சுமி இன்ஸ்டிடியூட் ஆஃப் வொகேஷனல் ட்ரைனிங் சென்டர். அட்மிஷன் நடைபெறுகிறது. கோர்சஸ் ஆஃபர்ட்: டிப்ளமா இன் மெடிக்கல் லேப் டெக்னாலஜி, டிப்ளமா இன் ஆபரேஷன் தியேட்டர் டெக்னாலஜி, டிப்ளமா இன் பேஷண்ட் கேர் அசிஸ்டன்ட், டிப்ளமா இன் டயாலிசிஸ் டெக்னாலஜி, டிப்ளமா இன் ஆப்தமாலஜி, டிப்ளமா இன் எக்ஸ்ரே டெக்னாலஜி. கல்வி தகுதி 10th பாஸ், 12th பாஸ் ஆர் ஃபெயில், எனி டிகிரி. எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஃபேக்கல்டிஸ், well equipped laboratories. மருத்துவமனைகள் மற்றும் இரத்த பரிசோதனை மையங்களில் நேரடி பயிற்சி அளிக்கப்படுகிறது. உள்நாடு மற்றும் வெளிநாடுகளில் 100% வேலை வாய்ப்பு உங்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு வழிகாட்டுகிறது. மகாலட்சுமி இன்ஸ்டிடியூட் ஆஃப் வொகேஷனல் ட்ரைனிங் சென்டர், நம்பர் 253 லெனின் ஸ்ட்ரீட், பஜனை மடம் அருகில், கொசப்பாளையம், புதுச்சேரி. செல் 9442485060. எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, நானும் இங்க படிக்கலாமா? யார் வேணாலும் படிக்கலாம். படிப்புக்கு திறமை தான் முக்கியம், வயது முக்கியம் இல்ல. நம்பிக்கையோட வாங்க, உங்களை தன்னம்பிக்கையோட நாங்க அனுப்புறோம்.